வணக்கம் மக்களே. சனிக்கிழமை காலைல எழுந்திரிச்ச உடனே கேமையும் ஒரு காஃபியும் போட்டுட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஆட்டோவை போட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா நம்மள மாதிரியே நிறைய பேர் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. எங்கடா போகிறீங்க சனிக்கிழமை மதியம் அப்படி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. சரியான டிராஃபிக்கு. சரி அதை விடுங்க, இது பெங்களூர்ல யூஸ்வலான விஷயம் தான். ஃப்ரெண்ட் ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்தம் கேஃபே ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். ஃபைனலி நம்ம ஃப்ரெண்ட் ரூம் வந்துட்டு மெட்ராஸ் மேட்னி படம் பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தால் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணலாம். எனக்கும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆச்சு. சரி, அதை முடிச்சுட்டு இரவு உணவு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் சரி வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லாமேன்னு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சேவரி. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஷவர்மா பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆல்சோ கொஞ்சம் மைனஸ் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா காந்தாரி பார்பிக்யூ சிக்கன். இதுவும் நல்ல ஸ்பைசியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்பைசி கேட்டு தான் வாங்கினோம். இது டேஸ்ட் பண்ணும்போது உண்மையாக நல்லா ஸ்பைசியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு. அதோட டெக்ஸ்டரை பார்த்தீங்கன்னா நல்லா டீப் குக் ஆயிருந்துச்சு. பீஸை பிக்கும்போது உங்களுக்கே தெரியும், தோல் அதுவாக கையில் வருது. ஆல்சோ அந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவே இருந்துச்சு. அதையும் நாக் அவுட் பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 2 பேருக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கைக்கொண்ட அள்ளி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அங்கேருந்து அப்படியே ஆட்டோ போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. See you all tomorrow. Good night.